இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். எல்லாருக்கும் என்னென்னவோ கவலை அப்படின்னா, எனக்கு என்ன சமைக்கிறதுன்றது தான் பெரிய கவலையாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்ல வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல் தான். இந்த புளிக்குழம்பெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா செஞ்சாங்கன்னா, அத தொடக்கூட மாட்டேன். அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கு சைட் டிஷ்ஷா எங்க அம்மா சூப்பரா உருளைக்கிழங்குல ஒரு பால் கறி பண்ணுவாங்க. அது மட்டும் கடகடன்னு காலியாயிடும். ஸோ இன்னைக்கு நான் பால் கறி பண்ணல. அதுக்கு பதிலா அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எந்திச்சு வந்ததே கொஞ்சம் லேட் தான். ஸோ டக்குன்னு சமைச்சுட்டு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே கிச்சனில் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு கையோட கவுண்டர் டாப்பையும் சுத்தமாக தொடச்சி விட்டாச்சு. அண்ட் ஈவினிங் வரும்போது அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா, மனசு அதுவே பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் எல்லாம் அப்படியே பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைமே இல்லை. ஸோ பட்டாணி குருமா மட்டும் வச்சுட்டு அத்தையை எனக்கும் தோசை ஊற்றி கொடுக்க சொல்லிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோமா, ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தர்பூசணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை அத்தை அப்படியே கட் பண்ணி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் போட்டுட்டு எங்களுக்கும் சூப்பராக ஒரு ஜூஸ் அடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பியா.